நம்ம சோகன் அல்வா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்காக அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க. ரொம்ப ஈஸியா நீங்க 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இது கடையில வாங்குனீங்கன்னா அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வீட்லயே செஞ்சீங்கன்னா 100 ரூபாய் செலவுல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபர்ஸ்ட் இந்த சோகன் அல்வா செய்யறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் கப்பை தயார் பண்ணிக்கோங்க. இது தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹல்வா செஞ்சதுமே மாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்காக ஒரு பேப்பர் கப்பில் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து சுத்திலும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதோட பேரு தாங்க சோகன் அல்வா. ஆனா இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்லேட் மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும். எவ்வளோ நாள் வேணாலுமே நீங்க வச்சிருந்து சாப்பிடலாம், சீக்கிரமா கெட்டே போகாது. இப்போ பேப்பர் கப் எல்லாமே நெய் அப்ளை பண்ணியாச்சு பாருங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பேப்பர் கப் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதுலயுமே கொஞ்சமா நீங்க நெய் தடவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்துலயுமே நெய் தடவி ரெடியா இருக்கு. இதுக்கப்புறமா பாதாம் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் பாதாம் பருப்பும் இது கூடவே முந்திரி பருப்பு இந்த மாதிரி எல்லாமே சேர்க்க போறேன். உங்ககிட்ட ஒருவேளை பாதாம் பருப்பு இல்லைன்னா நீங்க வெறும் முந்திரி பருப்பு மட்டுமே சேர்த்துக்கலாங்க. இப்ப இதுல பாதாம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்தது போக நான் இது கூடவே பூசணி விதையும் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட இதுல எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் சேர்த்து சோகன் அல்வா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க பேப்பர் கப் எல்லாமே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சோகன் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே அப்படி இப்ப ஓரமா இருக்கட்டும். இப்ப இந்த சோகன் அல்வா செய்யறதுக்காக ஒரு பவுல்ல 5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர்லாம் சேர்த்து இந்த சோகன் அல்வா செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த பால் பவுடர் மைதா மாவு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதே கப்பில் தான் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரையும் அளந்து எடுக்க போறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை அளந்து எடுத்துக்கோங்க. இதையுமே நெய்யோட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த நெய்யோட சேர்ந்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு சாக்லேட் கலர்ல வரணும். அது வரைக்குமே நீங்க கைவிடாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரையெல்லாம் கரையாம இந்த மாதிரி கெட்டியா தான் இருக்கும். இதுக்கப்புறம் போக போக இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கலர் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கலர்ல வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலந்து வச்சிருக்க மைதா மாவு பால் பவுடர்லாம் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இந்த சூடோடு இருக்கும் போதே நீங்க வேகமா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதை நீங்க கொஞ்சம் வேகமாவே செய்யணும். விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்ப பால் பவுடர் மைதாலாம் சேர்ந்து கலந்து கொடுத்ததுமே ரொம்பவே சூப்பரா சோகன் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறமா தயார் பண்ணி வச்சிருக்க பேப்பர் கப்ல இந்த மாதிரி ஸ்பூன்னால எடுத்து இந்த அல்வாவை சேர்த்துருங்க. ஒரு பேப்பர் கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சோகன் அல்வா சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதிக அளவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கனமாயிரும். அதனால 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. பேப்பர் கப்பில் நீங்கள் சோகன் அல்வா சேர்க்கும் போது உங்களுக்கு கையில் சுடாத அளவுக்கு பேப்பர் கப்பை நல்லா பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா கப்லையுமே இந்த ஹல்வாவை சேர்த்தாச்சு பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோ கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த ஹல்வாவை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா போதுங்க, நல்லா செட் ஆகி வந்துடும். இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சோகன் அல்வா எப்படி சூப்பரா செட் ஆகி வந்துருச்சுன்னு. இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேண்டாங்க, நார்மலா வெளியில வச்சீங்கனாலே போதும், ரொம்பவே சூப்பரா செட் ஆகி வந்துடும். இப்ப இந்த சோகன் அல்வாவை எப்படி கப்ல இருந்து வெளியில எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப பேப்பர் கப் ஒன்று கையில வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க கையில தேய்ச்சிங்கன்னா போதுங்க, ரொம்ப ஈஸியா எடுக்க வந்துடும். இந்த மாதிரி நீங்க பேப்பர் கப்பை உள்ளங்கையில வச்சுட்டு இப்படி லேசா தேய்ச்சி கொடுங்க. இதுக்கப்புறம் இப்படி கமுத்தி விட்டீங்கன்னா போதும். எவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. இப்படி உங்களுக்கு எடுக்க வரலன்னா நீங்க பேப்பர் கப்பை 2 கட் பண்ணி கூட வெளியில எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய சோகன் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இந்த சில்வர் கிண்ணத்துல உள்ளதையுமே நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா இப்படி எடுத்து விட்டா போதுங்க, ரொம்ப அழகா எடுக்க வந்துடும். கொஞ்சம் கூட பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு இந்த சோகன் அல்வா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சோகன் அல்வாவை நீங்க 1 மாசம் வரைக்கும் வச்சிருந்து கூட சாப்பிடலாம், கெட்டே போகாது. சாப்பிட சாப்பிட அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி சோகன் அல்வா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.